அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நம்ம பொற்காலம் சேனலில் ஒரு 16 வார்த்தைகள் அடங்கிய ஒரு மந்திரத்தை மகா மந்திரம் என்று சிறப்பித்து அழைக்கிறார்கள். அந்த மந்திரத்திற்கு மகா மந்திரம் என்ற சிறப்பு பெயர் வருவதற்குரிய 10 காரணங்களையும் அந்த மந்திரத்தினுடைய பெருமைகளையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தில் 16 வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது. இந்த 16 வார்த்தைகள் அடங்கிய மந்திரத்தை தான் மகா மந்திரம் அப்படின்னு சிறப்பித்து அழைக்கப்படுகிறது. இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்தால் அது ஹரே கிருஷ்ண ஜபம் என்பதாகும். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு 108 முறை உச்சரிப்பதற்கு ஆகும் நேரம் 5:30 to 7 நிமிடங்கள் ஆகும். இதை மகா மந்திரம் என்று சொல்வதற்குரிய 10 காரணங்கள் என்ன? முதலாவதாக, ஹரே கிருஷ்ண ஜபம் செய்வதன் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விசேஷ திருவருளை பெற்று நிலைத்த மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறலாம். இரண்டாவது, நமது குறைபாடுகள் விரைவில் நீங்கி ஜபத்தின் முழு பலனையும் பெறலாம். மூன்றாவதாக, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்திற்கும் அவருக்கும் எந்த வேறுபாடுமே இல்லை. ஆனால் அதிக முறை மகா மந்திரம் சொல்லும்போது கிருஷ்ணருடனும் அவருடைய ஆன்மீக சக்தியுடனும் நாம் அதிக தொடர்பு கொள்கிறோம். ஆகையால் எத்தனை சுற்றுகள் ஜபம் செய்ய முடியுமோ அத்தனை சுற்றுக்கள் சொல்லலாம். அதே அளவிற்கு அதிக பலனையும் பெறலாம். இந்த சுற்றில் ஆகும் நேரம் 5:30 முதல் 7 நிமிடங்கள் என்று சொல்லலாம். நான்காவது, மகா மந்திர ஜப யோகம் செய்ய எந்த வகையான குறிப்பிட்ட விதிமுறைகளும் இல்லை, எந்த சட்டதிட்டங்களுமே இல்லை. ஐந்தாவது, எந்த மதத்தினரும் இனத்தினரும் ஜாதியினரும் மொழியினரும் எந்தவித வேறுபாடுமின்றி சொல்லலாம். ஆறாவது, எந்த இடம் நேரம் சூழ்நிலைகளிலும் சொல்லலாம். ஏழாவது, உட்கார்ந்தோ நின்றோ நடந்தோ எந்த நிலையிலும் சொல்லலாம். எட்டாவது, பயணத்தின் போதும் பல இடங்களில் காத்திருக்கும் போதும் உறக்கத்தின் இடையிலும் கூட சொல்லலாம். 9, குறைபட சொன்னாலும் இந்த மந்திரத்தை குறைபட சொன்னாலும் குறையில்லை. எப்படி சொன்னாலும் இந்த மந்திரம் நன்மையே அளிக்கும். 10வது, குறைபட இந்த மந்திரத்தை குறைபட சொல்பவர்களின் குறைகளையும் இந்த மந்திரமே அதன் மகிமையால் படிப்படியாக நீக்கிவிடும். ஸோ இந்த 10 காரணங்களினால்தான் இந்த மந்திரத்தை மகா மந்திரம் என்று சொல்கிறோம். இப்போ இந்த மகா மந்திரத்தினுடைய சிறப்புகளும் பெருமைகளும் என்ன அப்படின்னம்னா, பகவத்கீதை 10.25 யாகங்களில் நான் ஜபயாகமாயிருக்கின்றேன் என்று கிருஷ்ணர் கூறுவது பகவானின் நாமமே. பகவானின் நாமமே ஜபமாக செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 12.3.52 சத்திய யுகத்தில் விஷ்ணுவை தியானிப்பதாலும் திரேதா யுகத்தில் யாகங்கள் செய்வதாலும் துவாபர யுகத்தில் கோயில் வழிபாடு செய்வதாலும் பெறக்கூடிய
அத்தனை பலன்களையும் கலியுகத்தில் ஹரிநாமத்தை உச்சரிப்பதாலேயே பெற முடியும் என்று கூறுவதால் கலியுகத்தில் ஒரே வழி ஹரிநாமமே என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. கலியுக முக்திப்பாதை ஹரே கிருஷ்ண மகா மந்திரமே என்பதை உறுதிப்படுத்துகிறது. இக்கலியுகம் முழுவதும் குறைபாடுகள் நிறைந்ததாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. இக்கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபம் செய்வதாலேயே ஒருவர் இவ்வுலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மீக உலகை அடையலாம் என்று கூறுகிறது. கலி சந்தரண உபனிஷத் ஹரே கிருஷ்ண என்ற 16 வார்த்தைகளை கொண்ட இம்மந்திரம் கலியின் கேடுகளை எதிர்த்து அழிக்கும் சக்தி வாய்ந்தது என்று கூறி ஹரிநாமமே கலியின் கேடுகளை அழிக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. பிருஹரன் பிரு அகன் நாரதீப புராணத்தில் அரிநாமம் இக்கலியுகத்தில் நற்கதியடைய இதைவிட வேறு வழியில்லை என்பதை நமக்கு புலப்படுத்துகிறது. கலியுக கதி ஹரிநாமம் மட்டுமே, வேறு வழியில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ இந்த பதிவின் மூலம் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒரு மகா மந்திரம் என்பதற்குரிய 10 காரணங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய பெருமகளையும் நாம் விரிவாக தெரிந்து கொண்டோம். இந்த மகா மந்திரத்தினுடைய மந்திரங்களை ஜபிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தவறாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.